Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம், நான் அன்பரசி, நடிகர், கிளவுன் ஆர்டிஸ்ட், தியேட்டர் ஆர்டிஸ்ட் அண்ட் சினிமா சீரியல் ஆர்டிஸ்ட். என் ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில் அம்மாப்பேட்டையில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். தஞ்சாவூர் அன்னை வேளாங்கண்ணி காலேஜில் தான் நான் படித்தேன். அங்கே இருக்கும் போது நிறையா நாடகங்கள், அதாவது காலேஜில் காம்படிஷன்லாம் நடக்கும் இல்லையா, அந்த நாடகங்களில் நான் வந்து நிறையா பங்கேற்றேன். அங்கேருந்து நிறைய காலேஜுக்கு கல்ச்சுரல் போயிருக்கோம், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கோம். ஸோ நாடகம் வந்து நடிக்கிறதுக்கு எனக்கு முதல்ல ஒரு தூண்டுகோலாகவும் ரொம்ப உறுதுணையாகவும் இருந்தது எதுன்னா என்னோடய காலேஜ் தான். காலேஜில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது ஒரு குழந்தை இயேசு கோயில்னு சொல்லுவாங்க. அங்கே நடந்ததில் நான் தொப்பு மாமா ஒரு கெட்டப் போட்டு நல்லா சிரித்து காமெடிலாம் பண்ணி, அது ஒரு டான்ஸு. ஆனால் நான் வந்து எல்லோரும் என்ன போட்டு அடிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. நான் வந்து ரொம்ப பணத்தாசை பிடிச்ச ஒரு மாமாவான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருந்தேன். அதை பார்த்துட்டு எல்லோரும் செம்மையாக சிரித்தாங்க, பயங்கரமாக சிரித்தாங்க, கை தட்டினாங்க. அதெல்லாம் தாண்டி அங்கே வந்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க இல்லையா, அவர் வந்து எனக்கு வந்து ஒரு வாழைப்பழம் கொடுத்தாரு. அந்த வாழைப்பழம் கொடுத்து என்னை பார்த்து, நீ ரொம்ப நல்லா பண்ண, எனக்கு சிரிப்பாக இருந்தது, இந்தா சாப்பிடு, இவ்வளோ நேரம் நடித்தா பசிக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. எனக்கு அப்போ வந்து எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அது எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு தெரில. அவர்கிட்ட நான் நன்றியும் சொல்லலை, தேங்க்யூ எதுவுமே நான் சொல்லலை. ஆனால் நான் அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருந்தேன். என் கூட வந்தவங்கலாம் போயிட்டாங்க. எனக்கு அந்த ஒரு சம்பவம் வந்து எனக்கு லைஃப்பில் நான் நடித்து இன்னொருத்தவங்க சிரித்து அவர் எனக்கு அதுதான் என்னோடய பெரிய அங்கீகாரமாக நினச்சேன். அது என் லைஃப்பில் எனக்கு அது ஒரு பெரிய ஒரு பார்ட்டாக இருந்தது. எங்கள் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து கெஸ்ட்டாக வெற்றிமாறன் சார் வந்திருந்தாங்க. அவங்க வந்துட்டு நிறைய பேசினாங்களா. அதுக்கப்புறம் அந்த கொஸ்டின் ஆன்சர் செக்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன். அது வந்து எல்லோரும் கேட்குற கேள்வி தான், இருந்தாலும் நானும் கொஞ்சம் துருன்னு ஒரு கேள்வியை கேட்டேன். ஏன் சார் உங்கள் படத்தில் எல்லோரும் ஹீரோயின்ஸ் வந்து ஒயிட்டாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க, தமிழ்நாட்டு பொண்ணுங்களாம் அப்படி இல்லவே இல்லை, பசங்க எல்லாரும் அந்த மாதிரி பொண்ணுங்க தானே எதிர்பார்க்குறாங்க, நாங்களாம் அப்படி இல்லையே அப்படின்னு வந்து ஒரு கேள்வியை கேட்டுவிட்டேன். சார் கரெக்டாக ஒரு பதில் சொன்னார். இது எல்லா தரமான ஆடியன்ஸுக்கும் போய் சேர்றதுனால அந்த நிறம் தேர்ந்தெடுத்தோங்க, ஆனால் அது பண்ணுறதும் தப்பு தான், இப்போ சினிமாவில் வந்து அது குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அவர் வந்து தெளிவான பதில் ஒன்று சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நீங்களும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தேடி வாங்க, நான் வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி, அப்போ நானும் நடிக்க வந்தால் எனக்கு வாய்ப்பு கொடுப்பீங்களா அப்படின்னு அங்கேயே கேட்டேன். அவனை நீ வா, சென்னைக்கு வா, அங்கே வந்து கேளு, நான் தரேன் அப்படின்னு சொன்னாரா. சரி ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், நேராக சென்னைக்கு போகிறோம், வெற்றிமாறன் சாரை பார்க்குறோம், வாய்ப்பை வாங்கி நடித்து ஒரு பெரிய ஆளாயிரம் அப்படிங்கிற ஒரு கனவு கோட்டையோட கோடம்பாக்கத்தில் வந்து காலை வச்சு இங்கே சென்னைக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த ஆடிஷன் போகலாம், எவ்வளோ நம்ம பண்ணலாம். ஆனால் தங்குறதுன்னு இருக்கிற ஒரு விஷயம் வந்து பெரிய விஷயம். ஏன்னா சென்னையில் நம்ம எங்கே தங்குறது யாரையுமே தெரியாது. சென்னையில் நமக்கு யாராவது சொந்தக்காரங்க இருக்காங்களா இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா இல்லை, எங்கே போய் தங்குவேங்கும் போது ஹாஸ்டலில் நம்ம வந்து சிடியில் படிக்கும் போது தங்கியிருந்தோம். ஆனால் இப்போ நான் வந்து இங்கே தங்கிட்டு எங்கள் வீட்டை சமாளிக்கிறதுக்காக நான் எம்எஸ்சி மேக்ஸை இங்கேயே போட்டேன். கொடைக்கானல் யூனிவர்சிட்டியா மதர் தெரேசா யூனிவர்சிட்டியில் வந்து நான் போட்டுட்டேன். ஆனால் இங்கே தங்கி படிக்கிறதுக்கு ரொம்ப சிரமம். ஏன்னா 5000 ரூபா மாதம் கட்டணும் ஃபீஸு. 5000 ரூபா கட்டணும்னா நான் வந்து சம்பாரிச்சே ஆகணும். எதில் சம்பாதிக்கிறது தெரியல. அப்போ எங்கள் வார்டன்ட்ட போய் நான் சொன்னேன், இந்த மாதிரி பார்ட் டைமாக ஏதாவது ஜாப் இருந்தால் நான் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு நான் வந்து வாடகை நான் ஃபீஸ் கொடுக்கட்டா மந்த்லி அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க ஒரு டீச்சர், ஸோ அன்னை உள்ளம்னு ஒரு ஹாஸ்டலில் தான் நான் போய் சேர்ந்தேன். அவங்க ஒரு டீச்சர், தமிழ் டீச்சர் விஜயலட்சுமி. அவங்க சொன்னாங்க, நீ படிக்க தானே போகிற அப்படின்னாங்க. ஆமாம், படிச்சுக்கிட்டே நான் என்னோடய ஆக்டிங் கெரியரையும் பார்க்க போகிறேன் அப்படின்னாங்க. அப்போ நீ என்ன பண்ணுன்னா, அங்கே முதியோர் இல்லமும் நடத்துகிறாங்க, அப்போ நீ வந்து பாட்டிங்களை எல்லாம் பார்த்துக்கோ, இங்கே இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்த்துக்கோ, எனக்கு நீ ஃபீஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னாங்க. அதுதான் எனக்கு இருக்கிறதுலே எந்த சான்ஸ் கிடைச்சாலும் இங்கே பெரிய விஷயம் இல்லை, தங்குறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருச்சு, அதுவும் ஃப்ரீயாக கிடைக்கிது. அப்படிங்கும் போது நான் ரொம்ப
அது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் தான். அங்கே இருக்கிற எல்லா வேலையுமே நான் பார்த்தேன். நிறைய விஷயங்கள் வந்து அந்த ஹாஸ்டலில் நான் பண்ணிட்டு அது மூலயமா அப்படியே படிச்சுக்கிட்டும் இருந்தேன். ப்ளஸ் படிக்கிறதுலையுமே எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, நான் கொஞ்சம் நல்ல மார்க் எடுத்திருந்தேன். 80% இருக்கிறதுனால எங்களுடைய ஹெச்ஓடி வந்து எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் அவங்களே கட்டிக்கிட்டாங்க. படிக்கும் போதே படிக்கிற எல்லார்ட்டையும் சொல்லிட்டேன், இந்த மாதிரி எனக்கு வந்து வெற்றிமாறன் சாரை தெரியும். ஏன்னா வேற யூடியூப்ல வீடியோ வேற இருந்தது. நான் வந்து கேட்ட கேள்வி சார் சொன்ன பதிலாக இருந்ததா எல்லாத்தையும் காமிச்சு எனக்கு வெற்றிமாறன் சார் தெரியுமா, உங்களுக்குலாம் என்ன, நான் படித்து முடித்தோடனே நான் வந்து வெற்றிமாறன் சாரை பார்த்துருவேன், எனக்கு வாய்ப்பு கிடைச்சிரும். அந்த நேரத்தில் என்னென்னா நான் சும்மா போயிடக்கூடாதுங்கிற ஒரு தெளிவு மட்டும் இருந்தது. அவர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக நம்ம போய் வாய்ப்பு கேட்டுருவோமா? இல்லை, நமக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்திக்கணும். நடிக்கிறோம் அப்படின்னா நம்ம காலேஜ் ஸ்கூலில் நடிச்சிட்டு இருக்கோம், ஆனால் நமக்கு நடிகர் அப்படிங்கிற ஒரு தகுதி வேணும், நமக்கு நல்லா நடிக்க தெரியணும், அவர் என்ன சொன்னாலும் நம்ம செய்ய தெரியணுங்கிறதுக்காக நடிப்பு கற்றுக்கிட்டேன். அப்போ நான் வந்து நடிப்பு கற்றுக்கிட்டு ஒரு 4 மாதம் கோர்ஸ் முடிச்சுட்டு போய் அடுத்த நாள் தூக்கமே வரல. நாளைக்கு போகிறோம், வெற்றிமாறன் சார் ஆஃபீஸ் அட்ரஸ்லாம் கிடச்சிருச்சு. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி வேறு அவரை தெரியும், ஆனால் என்ன பேச போகிறோம்லாம் எனக்கு தெரியல. அப்போ சரி போகலாம் அப்படின்ட்டு என் கூட இன்னொரு அண்ணன் வந்தாங்க. அவங்க வந்து ஏடியா செய்கிறதுக்காக வந்தாங்க. நம்ம போகும்போது இப்போ கூட கொஞ்சம் நாலேஜ் வந்துருச்சு. இப்போ என்னன்னா தலை முழுக்க எண்ணெயை வச்சுட்டு நல்லா இவர் ரொம்ப லாங் ஹேர் இருக்குமா, பின்னி போட்டு மடித்து வேறு அதில் லப்பர் பேண்டை போட்டுட்டு நான் பஸ்ஸு தான். இப்போ பஸ்ஸில் போய் இறங்கி அந்த காமராஜர் சாலையில் நடந்து போகிறோம். அவர் ஆஃபீஸ்க்கு போகும்போது எல்லாருக்கும் வர அதே சீக்வன்ஸ் தான். அவர் காரை திறப்பாரு, நாங்கள் ஐயா அப்படின்னு நிற்கிற மாதிரி அதே மாதிரி நடந்தது. ஒரு கருப்பு கலர் காரு நாங்கள் கிராஸ் ஆகும்போது வந்தது. உள்ளே பார்த்தா வெற்றிமாறன் சார் இருக்காரு. அந்த அண்ணன் ஐயோ சார் இருக்காரு அப்படின்னோடனே நான் இரு வெற்றிமாறன் சார் தானே, ஏன் பதற அப்படின்னு அந்த அண்ணன்ட்ட சொல்லிட்டு, நான் ஏன்னா எனக்கு வெற்றிமாறன் சார் தெரியும், அதனால நான் ஜாலியாக அவர் பார்த்தோன்னே என்னை கண்டுபிடிச்சாரு அப்படின்ட்டு போனேன். அவர் வந்து கதை ஓப்பன் பண்ணார். அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னார். நானும் குடுக்குடுன்னு போனேன். இந்த எண்ணம் பார்த்தா வரல, இங்கே நின்றுச்சு. சரி ஓகே போயிட்டு சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு தெரியுங்களா என்னையா ஆனால் சொல்லுங்கம்மா அப்படின்னாரு. ஓ மறந்துட போகிறோம், சரி ஓகே சார் இந்த மாதிரி நான் அன்பரசி சார் அப்படின்னு சொன்னேன். சொல்லுங்கள் அப்படின்னாரு. சார் சரி நான் வந்து தஞ்சாவூரில் அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் இருக்குல்ல சார், நீங்கள் அதுலேருந்து நான் வந்திருக்கேன் சார்னா. சொல்லுங்கம்மா அப்படின்னு. சரி மறந்துருக்கீங்க, ஓகே சார் அன்னை வேளாங்கண்ணி காலேஜில் நீங்கள் கெஸ்ட்டாக வந்திருந்தீங்க, அப்போ கூட நான் பேசியிருந்தேன் அப்படின்னு. சொல்லுங்கம்மா அப்படின்னு. சொல்லுங்கம்மான்னு சொன்னால் என்னது சொல்கிறது, நீங்கள் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினச்சிட்டு வந்தேன்னா தொண்டையெல்லாம் கட்டிருச்சு, வலி வந்துடுச்சு. எனக்கு என்னன்னு தெரில, ஏன்னா அப்போ நமக்கு அந்த நாலேஜ் இல்லை. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்லுங்கம்மா என்ன அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி தொண்டை வலியோடு சொன்னேன், நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன் சார் அப்படின்னு. ஃபோட்டோ கொடுத்துட்டு போங்கம்மா அப்படின்னு. ஃபோட்டோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ, ரொம்ப காமெடியான ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சு அதை எடுத்துகிட்டு போய் நான் எழுதி கொடுத்தேன். எம்எஸ்சி மேக்ஸ் அப்படின்னு மேலே ஒரு கோடை போட்டு, அது அசிஸ்டன்ட் டைரக்டர் அங்கே இருக்கிறவங்க, எம்எஸ்சி மேக்ஸா நீங்கள் அப்படின்னு நாங்கள் படிச்சுட்டு இருக்கேன் சார். அப்புறம் என் நடி ஓகே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். நான் அந்த பார்க்குறேன், அந்த அண்ணன் கேட்டுக்கு வெளிலே நிற்கிது, கையெல்லாம் ஷிவராகி. ஏன்னு கேட்டால் அதுக்கு இல்லை, சரி வா என்ன சொன்னார் வெற்றிமாறன் உனக்கு தெரியுமா, என்ன சொன்னார் நல்லா தெரியும், வா வந்து காப்பி குடின்னு சொன்னாருங்கிற மாதிரி. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதெல்லாம் அழுக. எனக்கு அப்போ புரியல அது என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு எனக்கு தெரியுங்கிற ஒரு நினைப்போட வந்துட்டேன். சொன்னால்தான் சொல்லிட்டாரே சென்னைக்கு வா வாய்ப்பு கேட்டு வா தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரே அப்படின்ட்டு அப்படி யோசிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது, நான் வெற்றிமாறன் சாரை பார்க்கலாம், வெற்றிமாறன் என்ன மாதிரி எத்தனையோ பேரை பார்த்துருப்பாரு அப்படின்னு எனக்கு அப்போ புரியல. அது எனக்கு அது ஒரு நம்பிக்கை. ஆனால் சென்னைக்கு வந்து நான் சினிமாவில் நடிக்க முடியும், வாய்ப்பு தெரினா கிடைக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டு தான் போயிருக்காரு. தஞ்சாவூர்லேருந்து சும்மா கிளம்பிலாம் வந்துட முடியாது. ஒரு நம்பிக்கை ஒரு சொல்லு கொடுக்கலன்னா யாரும் வரமாட்டாங்க. வெளிரங்கராஜன் சாரோட நாடகத்தில் வந்து அம்பை அவங்களோட நாடகம், ஸ்பானிஷ் நாடகம் பெர்னாதா இல்லம்னு சொல்லிட்டு வெறும் பெண்கள் மட்டுமே ஒரு 9 பெண்கள் வச்சு ஒரு நாடகம் பண்ணாங்க. மங்கை மேமில் உள்ளூரம் மட்டும்தான் நடித்தேன். அடுத்து ராம் சாரோட நான் இரணி நல்லது இடியேற்ற வீரன் நடித்தேன். நடப்பாவடைன்னு ஒரு நாடகம், அதில் நான் ஃபுல் ஒர்க் பண்ணினேன் நான். அதுக்கப்புறம் நாங்களே ஒரு நாடக குழு ஒன்று ஆரம்பித்தோம், நடம்னு சொல்லிட்டு ஒரு நாடக குழு ஆரம்பித்து அதில் சிந்தாமணி செல்வியின் டைரி அப்படின்னு ஒரு நாடகத்தை வந்து சோலோ பெர்ஃபார்மன்ஸ், அந்த நாடகமும் மக்கள் மத்தியில் ரொம்ப பெருசாகவே பேசப்பட்டுச்சு. இன்னைக்கு நான் ராணியை பற்றி என்னோட டைரியில் எழுத போகிறேன். அம்மாவோட கையில் என்னோட டைரி இருக்கு.
ஸ்கூல் லீவ் விட்டாங்க. சிஸ்டர் செத்துட்டாங்க, அதான் சீக்கிரம் வந்துட்டேன். எவ்வளோ அலட்சியமா என் டைரியை வச்சுட்டு போறா. அடுத்தவர் டைரியை படிப்பது அநாகரிகம். அடுத்தவர் டைரியை படிப்பது அநாகரிகம். அடுத்தவர் டைரியை படிப்பது அநாகரிகம். அதுக்கப்புறம் நான் டைரி எழுதுறதே விட்டுட்டேன். எங்கேயாவது போயிடணும்னு தோணுது. ஆனா எங்க போறது? எங்க போறது? எங்க போறது? எங்க அம்மா மாதிரியே நானும் இங்கே தான். இல்ல, எங்க அம்மா மாதிரி நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன், போயிடுவேன். சென்னை தியேட்டர் அகாடமி படிக்கும் போது தான் எனக்கு கிளவுன் கற்றுக் கொடுத்தாங்க. அதில் இருந்த என்னோட மாஸ்டர் வேல்முருகன் மாஸ்டர் தான் என்னை முதலாக ஒரு கிளவுன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டேஜ் வாங்கி கொடுத்தாரு. அவரோட சேர்ந்தே நான் வந்து கிளவுன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினேன். அந்த கிளவுன் பண்ணும்போது அந்த பசங்களாம் நம்ம ஜடையை பிடிச்சி இழுப்பாங்க. நம்ம பண்ணியிருக்கிற மேக்கப் பலூன்லாம் வச்சுருப்போம், அந்த பலூன்லாம் பிடிச்சி இழுத்துருவாங்க. நாங்கள் கிளவுனில் வெறும் சும்மா நம்ம நடித்தோம், சிரிக்க வச்சோம் அப்படின்னு மட்டும் போயிடல. அவங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்துட்டு தான் போகிறோம். இந்த பலூன் உடையிறத சொன்னோம் இல்லையா, அந்த பலூனை நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, அது என்னோட சந்தோஷத்தை நான் ஊதி வச்சுருக்கேன். அந்த பலூன் உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதானா, வேறு பலூன் ஊதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையும் நாங்கள் கொடுப்போம். ஸோ சிரிச்சுக்கிட்டே நாங்கள் வந்து சும்மா சிரிக்க வச்சுட்டு மட்டும் போல, இந்த சிந்திக்கவும் வச்சோங்கிறதுனால இந்த கிளவுன் ஆக்டிங்கை வந்து நான் ஒரு சமூக பொறுப்பாகவும் பார்க்குறேன். பெண் கோமாளிங்கிறது வந்து இங்கே ரொம்பவே கம்மி. ஆண்கள் கூட கோமாளி வேஷம் பண்ணிடுவாங்க, ஆனால் பெண்கள் வர்றது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்படிப்பட்ட கட்டத்தில் தான் நான் வந்தேன். இப்போ படங்கள் போயிட்டு இருக்கிற கேப்பில் படம் வந்து என்னென்னா எனக்கு தொடர்ந்து வருமானா வராது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். ஒரு படம் முடிச்சோமா அடுத்து ஒரு படம் வரத்துக்கு ஆடிஷன் போய் செலக்ட் ஆகி அது ரொம்ப பெரிய ப்ராசஸ். அப்படி எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு என்னோட காஸ்டிங் கலாக இருந்தது போகும் இடம் வெகு தூரம் இல்லை. நான் பராரின்னு ஒரு படம் ஒன்று பண்ணேன். அடுத்து பாட்டில் ரதா நடித்தேன். சினிமாவில் அடுத்தடுத்து போகிறதுக்கு என்னுடைய நாடகங்கள் தான் எனக்கு வந்து உறுதுணையாகவும் தைரியத்தையும் கொடுத்தது. நான் வந்து சீரியலில் நடிப்பேன் அப்படின்னு அதுதான் ஆசைப்பட்டேன். சீரியலில் எப்படியாவது ஒரு ஹீரோயின் ஆயிடலாம் அப்படின்னு. ஆனால் ஏதோ ஒரு கதாபாத்திரம் கிடச்சா உள்ள லிங்க் பிடிச்சி போயிடலாங்கிற ஒரு தாட்டு மட்டும் வந்தது. அப்போ எனக்கு விகடனில் தான் ஜெய்சீலன் சார் வந்து ஒரு தமிழும் சரஸ்வதினு ஒரு சீரியல் எனக்கு வந்து கொடுத்தாங்க. அதில் ரீப்ளேஸ்மெண்ட் தான். லாஸ்ட்டு முடிய போகிற 6 மந்த்தில் தான் நான் உள்ளே போனேன். அது உள்ள பொதிகையில் ஆளின்னு ஒரு சீரியல், அதில் என்ன லீடாக போட்டாங்க. ஒரு 32 எபிசோடு அதில் நடித்தேன். அடுத்தடுத்த சீரியலில் எனக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சதுக்கு இந்த தமிழும் சரஸ்வதி சீரியல் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சீரியலாக இருந்தது. அடுத்து நலத்தமேந்தின்னு ஒரு சீரியல் ஜீ தமிழில் நடித்தேன். அதில் எனக்கு ஒரு முக்கியமான கதாபாத்திரம், ரொம்ப சுட்டித்தனமான கதாபாத்திரத்தில் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் 6 மந்த்தில் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ என்னென்னா அடுத்து சன் டிவிக்கு போனேன். மருமகள்னு ஒரு சீரியல், அதிலேருந்து நலத்தமேந்திலேருந்து தான் மருமகள் சீரியல் பண்ணினேன். ஹீரோயினோட ஃப்ரெண்டு கேரக்டராக பண்ணேன். ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுனாலே ஃப்ரெண்டு தேவைப்பட மாட்டாங்க, அதனால இப்போ கொஞ்சம் போகாமல் இருக்கேன். அடுத்து இப்போ புதுசாக ஒரு பூங்கொடின்னு ஒரு சீரியல், அதில் ஒரு கமிட் ஆகி போயிட்டுருக்கு. ஆனால் நான் சீரியலில் நடிக்கும்போது தான் ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாரும் எனக்கு கால் பண்ணி பரவாயில்லையப்பா அன்பரசி போன உடனே என்ன சாதிச்சிருச்சு நடிக்குது அப்படின்றாங்க. பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் மக்களுக்கு தெரிகிற மாதிரி எனக்கு உதவி செஞ்சது வந்து சீரியல்ஸ் தான். இந்த அன்பரசி நடிக்கிறதுக்காக தஞ்சாவூர்லேருந்து கிளம்பி வந்தாச்சு. இந்த பயணம் கதைக்கேற்ற கதாநாயகியாக பரிணமிக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்கிறேன். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.